Hello viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Ben 10 Ultimate Alien Season 2 Episode 11 Moonstruck. ஓபன் பண்ண நம்ம கிராண்ட்பாவோட தகர டப்பாக்குள்ள பென்னு குவென்னு கெவினு கிராண்ட்பா மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து கடமுட்டேன்னு உள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னா வண்டியை கிளீன் பண்ண போறாங்களாமா. ஆல்ரெடி உள்ள இடம்பத்துல நம்மாலு போராம்சா மாதிரி பொட்டியெல்லாம் தூக்குறேன்னு வெளியே வர முடியாம படாத பாடுபடுவான். கெவின் பட்டக்ஸ்லயே ஒரு மிதி பாக்ஸோட மல்லாக்க பல்ட்டி அடிச்சு விழுந்து கிடப்பான். அப்படி விழுந்து கிடந்த பாக்ஸ்ல குவென்னு ஒரு பிரேஸ்லெட் பாப்பா. வாவ் நன்னா இருக்கு, இத நானே வச்சுக்கிறேன்பா, நீ எதை கேட்டாலும் தருவேன், ஆனா இத கேட்டா மட்டும் தரமாட்டேன்னு பொண்ணுங்க போடுறதெல்லாம் உனக்கு எதுக்குன்னு கேப்பா. எதுவும் பாட்டி வெர்டோனா ஓட்டது, அது ஒரு பெரிய கதை பாரு. எல்லாம் கதை கேட்கறதுக்காண்டி சக்குன்னு சீட்டை போட்டுருவாங்க. அப்புறம் என்ன பிளாஷ்பேக்கு சொயின்னு போறோம். கிராண்ட்பாவுக்கு கெவினோட வயசு இருக்கும் போது ஏர்போர்ஸ்ல வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு. அப்படி ரெண்டு பேர்த்து கூட சேர்ந்து ஃபைட்டர் ஜெட்டை ஜொயின்னு ஓட்டிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு கருப்பு மேகம் உருவாகும். என்ன பண்ணி இருக்கணும், அப்படியே யூ டர்ன் போட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு உள்ள போனா ஒரு ஏலியன் தட்டு, அதான் ஏலியன் ஸ்பேஸ்ஷிப், அது பொசுக்குன்னு அட்டாக் பண்ணிரும். நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் கூட வந்த ரெண்டு ஜெட்டும் காலி. ஆனா நம்மாலு எஸ்கேப். நம்மாலு தான் வீராதி வீரே சூராதி சூரனாச்சே, நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்னு அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை ஃபாலோ பண்ணி போய் அட்டாக் பண்ணுவாரு. அப்படி பாஞ்சு போய் மிசைல் வச்சு அட்டாக் பண்ணதுல அந்த ஸ்பேஸ்ஷிப் காலி. என்ன நம்மளோட இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிரும். எப்படியோ முக்கிய முடங்கி லேண்ட் பண்ணிடுவாரு. ஆனா மேலதிகாரி விடுவானே வண்டியா வாய பொழுது கிழிப்பான். ஏன்னா மேக்ஸ் ஓட்டுன ஜெட்டி அந்த ஸ்பீட்ல ஓட்டக்கூடாதான். ஏலியன் ஸ்பேஸ் இப்ப துரத்துற கண்டி நம்மால முக்குனது மொத்தமா புகஞ்சு போச்சு. இதனால நம்மால என்ன சொல்றாருன்னு கூட கேட்காம அந்த கர்னல் டிஸ்மிஸ் பண்றேன்னு கத்துவான். அந்நேரம் கொலானல் மீசக்கார வந்து நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன்னு தனியா கூட்டு போய் என்ன ஏதுன்னு விசாரிப்பான். மேக்ஸ் இந்த மாதிரி ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை பார்த்தேன், அதான் அட்டாக் பண்ணேன் பாரு. அதெல்லாம் அவனும் நம்புவான். ஏன்னா அந்த மீசக்காரனுக்கு மேட்ரு முன்னாடியே தெரியும். இதையெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்களாமா. இப்ப நம்ம மேக்ஸ் கிட்ட ஏன் சொல்றாங்கன்னா அவரு தான் எல்லாத்துலயுமே பெஸ்ட். என்ன சண்டைன்னு இது வரைக்கும் 12 இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்காரு. அது ஒண்ணுதான் இடிக்குது பாரு. எனக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் தான் நான் பண்ணுவேன். ஆனா கொடுத்த வேலையும் கரெக்டா பண்ணிடுவேன். அந்த வேலை தப்பா இருந்துச்சுன்னா நான் பண்ண மாட்டேன். எப்படி வெறப்பா பேசினோன்னு டிஸ்மிஸ் பண்ண போறாங்களோன்னு நினைப்பாரு. ஆனா மீச முட்டை என்ன பண்ணும், பின்வெளி வீரனாக்கிறேன் பாரு. ஏன்னா ஏலியன்ஸ் அடிக்கடி மூட்டையை கட்டிட்டு பூமிக்கு வந்துட்டு போறாங்களாம். அதுக்கு நம்ம ரெடியா இருக்க வேணாம. அதனால நம்மால நிலாவுக்கு அனுப்பலான்னு ரெடி பண்ணிடுவாரு. சோ அடுத்த வாரத்துல இருந்து முதுகு தேய ட்ரைனிங். அதனால இந்த வாரம் என்ன கூத்தடிக்கணுமோ அடிச்சுக்கன்னு பத்தி விட்டுருவாரு. நம்மால கார் எடுத்துட்டு ஊரை ரவுண்ட் அடிச்சுட்டு நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்க இருக்க கிராப்பு மண்ட கிளவிக்கிட்டு நல்லா கார சாரமா எது கிடைச்சாலும் அள்ளிடுவான் பாரு. அந்நேரம் ஒரு லேடி லொட்டுன்னு நடந்து வந்து நம்ம மேக்ஸ் பக்கத்துல உட்காருவா. கையில பார்த்தா அந்த பிரேஸ்லெட். அப்படின்னா இதுதான் அந்த வெர்டோனா. புதுசா? ஆமாமா, ஊருக்கு புதுசு. பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களேன்னு அப்படியே கடல ஆரம்பிக்குது. ரெஸ்டாரண்ட் கிளவி ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டதுக்கு அந்த மேட்டரை சொல்லாம விட்டுட்டு இங்க வெர்டோனா கிட்ட வளர்றாப்ல. நான் ஒரு விண்வெளி வீரன், நிலாவுக்கு போறேன்னு. ஆக்சுவலி அந்த டைம் யாருமே ஸ்பேஸுக்கு போல, நீலாம்ஸ்டாங் கூட போல. நம்மால் தான் முத மூன்ல கால் வைக்க வேண்டியது. என்னையும் கூட்டு போங்க பா. போனா போச்சு, இடம் இருக்குமான்னு தான் தெரியலன்னு சீனா போட்டுட்டு இருப்பாரு. அப்போ கிராண்ட்பா மண்டையில கை வச்சு பார்த்துட்டு உடனே நம்ம இங்க இருந்து கிளம்பணும் பா. ஏங்க ஏன் நான் இங்க வந்ததே உங்களை தேடிதான் பா. நெம்ப தந்தோச்சோன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு கோட்டு போட்ட குரங்கு போய் உள்ள வருவான். அவன் நடந்து வந்ததுக்கே கீழே டைல்ஸ் எல்லாம் வெடிச்சு தெரிக்குது. அவனை பார்த்த உடனே நோன்னு கத்துவா. மேக்ஸ் ஏய் பொண்ணுகிட்ட தகராறு பண்றேன்ட்டு வருவாரு. தூக்கி ஒரே வீசு. அப்புறம் வெர்டோனாவை பிடிச்சி இழுப்பான். அங்க ஒரு பெரிய கலவரம் நடக்கும். இப்படி எல்லாம் கடையில சண்டை நடந்தவன கிளவி ஷெரீஃப்க்கு கால் பண்ணிடுவா. கிராண்ட்பா என்னதான் அடி வாங்கினாலும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு கட்டை எடுத்து ஒரே அடி. அவ்வளவுதான் அவன் மாட்டேன். பார்த்தா அவன் ஒரு ரோபோட்டு. அடங்கொக்க மக்கா, ஐயோ இவன் என்ன அடிச்சாலும் அடங்க மாட்டான் வாங்கன்னு மேக்ஸ கூட்டிட்டு ஓடிடுவா. வெர்டோனா சொன்ன மாதிரியே பொசுக்குன்னு எந்திரிச்சு நிப்பான். கிராண்ட்பாவும் வெர்டோனாவும் கார் எடுத்துட்டு எஸ்கேப். அந்நேரம்னு பார்த்து கரெக்டா ஷெரீஃபோட கார் வந்து நிக்குமா. இந்த சிந்த்ராய்டுங்கிற ரோபோட் என்ன பண்ணும், அவன் மண்டைய பொல்லைன்னு பொழந்துட்டு அந்த ஷெரீஃபோட கார அலேக ஆட்டைய போட்டுரும். என்ன வில்லங்கம், கன்றாவி அந்த ரோபோட்டுக்கு ஓட்ட தெரியாது. உட்கார்ந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும். அந்த கேப்ல நம்ம கிராண்ட்பாவும் எங்கேயோ போயிருக்கலாம். ஆனா வெட்டி நியாயம் பேசிட்டு இருப்பாங்க. வெர்டோனா கிட்ட நீ யாருன்னு கேட்டா பேரை மட்டும் தான் சொல்லுவா. நம்மால காண்டாயி வண்டியை ஸ்டாப் பண்ணி நீ சொன்னாதான் நான் வண்டியை எடுப்பேன்னு அப்புறம் தான் புல் மேட்டரையும் சொல்லுவா. நான் ஒண்ணு இந்த கிரகத்தை சேர்ந்தவில்லை. அதே மாதிரி தான் அந்த ரோபோட்டும். அதுக்கு பேரு சிந்த்ராய்டு, சென்டியன் வகை ரோபோட்டை சேர்ந்தவேன்னு சொல்லுவா. ஓ எண்ட மோனி நல்ல மேட்டரும் பாரு. அது
அதுக்குள்ள அந்த வில்லப்பையா வண்டியை ஓட்ட கத்துக்கிட்டு வந்துருவான். அவன் வந்தா நமக்கு என்ன, நாம போவோன்னு கிராண்ட்பா ஒரு சைடு பிச்சுக்க அந்த ரோபோட்டும் விடாம ஃபாலோ பண்ணி வரும். முன்னாடி போறது நம்ம ஆளுங்க தானே கன்ஃபார்ம் பண்ண உடனே வண்டியை இடிக்கிறதும் அடிக்கிறதும் கடிக்கிறதுமா இருப்பான். கிராண்ட்பாவை பத்தி சொல்லவா வேணும், வண்டியை ரைட்டுக்கு இண்டிகேட்டர் போட்டு லெப்ட்டுக்கு திருப்பி அவனை குழப்பி விட்டு அங்கேயே திருப்பி விட்டு வந்துருவாரு. எங்க வந்து யாருகிட்ட பைத்தியக்கார பண்ணிடா. ஆனாலும் அவன் விடாம ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டே வருவான். அப்படி இவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்கும் போது முன்னாடி ஒரு லாரி பிரேக் டவுன் ஆகி நின்னுட்டு இருக்கும். அதுவும் ஏதோ பெட்ரோல் லாரி போல. கரெக்டா நம்மால லாரி கிட்ட போய் திருப்பிடுவாரு. ஆனா அந்த ரோபோட் வண்டியை விட்டு சேதரி சில்லு சில்லான்னு ஒருங்கிரும். அந்த கேப்ல இவங்க எஸ்கேப். சரி அதோட சோழி முடிஞ்சிருச்சுன்னு பார்த்து நெருப்புக்குள்ள இருந்து ஃப்ரெஷ்ஷா புதுசா கிளம்பி வருவான். என்ன கடை நடக்குது இங்க? நம்ம ஆளுங்களாலதான் எவ்வளவு தூரம் வண்டியை வச்சுட்டு போக முடியும்? அது என்ன வண்டியா வாட்டர் டேங்கா? கண்டிப்பா பெட்ரோல் தீந்து போகும்ல. சோ ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்ணுவாங்க. அங்கேயும் ஒண்ணும் இருக்காது, திங்கவும் இருக்காது, தங்கவும் இடம் இருக்காது. சாரி அவளை பத்தி விசாரிக்கலாமேன்னு கேட்டா நேக்கு நிறைய பவர்ஸ் இருக்கும்பா, ஆனா அதை யூஸ் பண்ண விட்டாம மனுஷ உருவத்துல லாக் பண்ணி இந்த பிரேஸ்லெட் தடுக்குதும்பா. ஏதோ போட்டதே அந்த ரோபோட் தான். என்ன டெலிபதி யூஸ் பண்ணலாம், அதுவும் உசுரோட இருக்கிற மனுஷங்க கிட்ட தான் யூஸ் பண்ண முடியும். சிந்த்ராய்டுங்கிறது ஒரு மிஷினுங்கிறதுனால வேலைக்கு ஆகாது. ஆனா கிராண்ட்பா என்ன நினைக்கிறாருன்னு பச்சையா சொல்ல முடியும். அப்பதான் இன்னொரு குண்ட தூக்கி போடுவா. ஆக்சுவலி கதை ஓப்பனிங்ல கிராண்ட்பா ஒரு ஏலியன் ஷிப்பை வளைச்சு சுட்டாருல்ல, அது வெர்டோனாவோட ஷிப்பு தான். நல்ல வேலை சுட்ட உடனே எஸ்கேப் ஆயிட்டான். அப்பவே கிராண்ட்பாவை கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா. அப்பதான் கிராண்ட்பா ஒரு மேட்டர் சொல்லுவாரு. கண்டிப்பா இந்த பிரேஸ்லெட் ஒரு ட்ராக்கிங் டிவைஸா தான் இருக்கணும். இத கழட்டி வீசிடலான்னு சொல்லிட்டு நேரா மெல்டிங் பண்ற ஏரியாக்கு போவாங்க. அது ஒரு காப்பர் இண்டஸ்ட்ரி. சோ அங்க இருந்த ஒரு பெரிய கத்திரிக்கோல் எடுத்து அந்த பிரேஸ்லெட்டை கட் பண்ணலாட்டு போவாரு. அப்போ கட்டமுட்டேன்னு ஒரு சவுண்ட். எவன்டாது இந்த நேரத்துலன்னு பார்த்தா அந்த பிங்கிலிக்கு பிலாப்பி மண்டைய. ஆகா வந்துட்டாயான்னு வேக வேகமா கட் பண்ணி பாப்பாரு. வேலைக்கு ஆகாது. என்ன மெட்டல்னு தெரியலையே. பிரேஸ்லெட்டை வெட்ட முடியலன்னா அப்போ அந்த கொய்யாலைய தான் வெட்டணும்னு கிராண்ட்பா நம்ம பாட்டியை வச்சு ஒரு பிளான போடுவாரு. அந்த ரோபோட் எங்க இருக்காங்கன்னு தீவிரமா தேடிட்டு இருக்கும். மேல நின்னுட்டு டேய் குட்டி பாயா மொட்டை பாயாலே கிறுக்கு பாயாலேன்னு அவனை ஃபாலோ பண்ண வச்சு டைவர்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்நேரம் நம்ம கிராண்ட்பா பாஞ்சி வந்து அவன் கைய பச்சக்குன்னு ஒரு வெட்டு. ஆனாலும் அதை அடங்காம அட்டாக் பண்ண வரும். நல்ல வேலை மிதிச்சு விட்டுருவாரு. இந்த கை தானே போச்சு, அந்த கை இருக்குன்னு செவனியோட ஒரு அடி. ஐயோ நெம்ப அடிக்கிறானேன்னு அங்க இருந்த சங்கிலிய கட் பண்ணி ஆளு ஜம்ப் அடிச்சு எஸ்கேப். இந்த முட்டா பைய ஒத்த சங்கிலியில நின்னுட்டு இருப்பானா, உடனே அதுவும் கட்டாயி கீழே இருக்க பருப்பு குழம்புச்சி நெருப்பு குழம்புல விழுந்து ஆளு மாட்டாய். என்ன கிராண்ட்பாக்கு தான் முட்டியில அடிபட்டு முட்டிச்சத்த முட்டா பையலா மாறிடுவாரு. சரி வேலை முடிஞ்சா கிளம்பணும். அதை விட்டுட்டு அங்க நின்னு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பருப்பு குழம்புல விழுந்தவன் வெளியில நெருப்போட வருவான். அவனுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. ஓடுறா ஓடுறா ஓடுறான்னு பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. ஆனா அவன் கதவை உடச்சுக்கிட்டு வெளியில வருவான். வந்தவன் அவன் கைய தூக்கிட்டு வீசுவான். ரெண்டு பேரும் கவுந்துருவாங்க. அப்படியே கைய தூக்கி மாட்டுவான். ஒட்டி பழைய மாதிரி ஆயிரும். பாரா அப்புறம் அழகா நேத்து துவச்ச துண்டு மாதிரி நம்ம பாட்டிய தோல்ல தூக்கி போட்டு அழகா கிளம்பிடுவான். நோ ஒரு கை வந்து அடிச்சதுல பிளாட்டாமா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அப்புறம் வண்டி எடுத்துட்டு எங்க போனா நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு டெலிபதியை யூஸ் பண்ணி சொல்லிட்டு போவாரு. அந்த ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்ல தான் இருக்கேன்னு பெர்டோனா டெலிபதி மூலியமா நம்ம மேக்ஸுக்கு சொல்லிடுவா. அம்மா பெரிய ஸ்பேஸ் ஷிப்ல உள்ள இடம் இல்லாம பெர்டோனாவை வெளியில கட்டி போட்டு ஸ்பேஸ் ஷிப்பை மாங்குன்னு ரெடி பண்ணிட்டு இருப்பானே. அந்நேரம் பார்த்து நம்மால் அங்க என்ட்ரி கொடுத்து அடி மூஞ்சி முகரெல்லாம் கிளியற அளவுக்கு அடி. என்னதான் இத்தனை அடி அடிச்சாலும் அவன் ஒரே ஒரு அடிதான் அடிப்பான். ஆளு மட்டை. அதோட நம்மால அடிச்சு உடைச்ச ஏரியாலாம் அலேக ஒண்ணு சேர்ந்து சரியாயிரும். ஏண்டா ஏவல் அப்படி பண்ற? நோக்கு அவகிட்ட இருந்து என்ன வேணும் டெல்மின்னு கேப்பாரு. அதுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம கிராண்ட்மா ஒரு ஆனோடைட் தானே, அதாவது எனர்ஜியாலேயே உருவாக்கப்பட்டவங்க. இவங்கள பேட்டரியா யூஸ் பண்ணா பல வருஷத்துக்கு சார்ஜே போட தேவையில்லை. என்ன வெர்டோனாவோட உயிர் தான் புஸ்கி ஆயிரும். 4 பேர் நல்லா இருக்கணும்னா ஒரு உயிர் போறதுல தப்பு இல்லம்பா. அடக்கு இருக்கு மென்டல் பய உள்ளேலா. ஏம்லையா இப்படி செத்த பைய வேலையை பாக்குறீங்கன்னு அப்பா. ஏய் ஓவரா பேசாத. எங்களை உருவாக்குனவங்களை அழிச்ச மாதிரி உன்னையும் போட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டும். அப்படின்னா ஆல்ரெடி மர்டர் பண்ணிட்டு தான் வந்திருக்குங்க. சோ சேட். அந்நேரம் மெஜிஸ்டர் லேபரேட்டுங்கிற ஒரு பிளம்பர், காஞ்சி போன கடவாய வச்ச ஒரு பிளம்பர் வந்தவன அட்டாக் பண்றதை விட்டுட்டு இளைச்ச ரெண்டாயிரு இல்ல தொலைச்சும் பாரு. கிராண்ட்பாவை தூக்கி போட்டு ஒரே சுடு. அவ்வளவுதான் ஆளு மட்டை. அவன் அலேகா வெர்டோனாவை தூக்கிட்டு ஸ்பேஸ் ஷிப்குள்ள போயிருவான். கிராண்ட்பா என்ன பண்ணுவாரு, அந்த பிளம்பரோட கன் எடுத்துட்டு கிளம்பிடுவாரு. இங்க உள்ள வந்தவன் ஒரு பொட்டிக்குள்ள போட்டு அடிச்சு வச்சிருவானா. சோ வெர்டோனாவோட பவரை கொஞ்சமா உறிஞ்சிட்டு இருக்கும். இல்ல அவளை விடு இல்ல சுட்டுருவேன் பாரு. சுடு. அதை வச்சு சுட்டாலாம் எனக்கு ஒன்னாகாதுன்னு தில்ல அனுப்பானா. அப்பந்தான் வெர்டோனா டெலிபதியில அந்த இருக்கு பாரு பெரிய முட்டை பவர் ஸ்பியர், அத போடலப்பா. கிராண்ட்பாவும் அதே மாதிரி சுட்ட உடனே அவ்வளவுதான் அந்த இடமே புகஞ்சி ஃபுல்லா பவர் டவுன் ஆயிரும். சோ அவன் அதை சரி பண்ண நோண்டிட்டு இருப்பானா. அந்த கேப்ல நம்ம கிராண்ட்பா வாடி ராசாத்தி சொகுசா எலசா புதுசா அப்படின்னு பிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க. இவங்க வரையும் அது வெடிச்சு பிளாஸ்ட் ஆகி இவங்க தெரிச்சு என்ன அந்த பிளம்பர் மயங்கிடுவான். எங்க ஷிப் வெடிச்சதுனால அந்த ரோபோட் காலியா பிரேஸ்லெட்டும் ரிலீஸ் ஆயிரும். சோ வெர்டோனா எனர்ஜி பீயிங்காவே மாறிடுவா. இதுதான் என்னோட ஒரிஜினல் உருவம். என்ன புரியலையான்னு கேப்பா. யாரு சொன்னா நெம்ப பிடிச்சிருக்கேன் பாரு. சரி
வா நம்ம ஸ்பேஸுக்கு போயிடலான்னு கிராண்ட்பாவை கூப்பிடுவா. நான் வரமாட்டேன்னு இருவாரு. ஏன்னா அவருக்கு ஒரு விண்வெளி வீரன் ஆகணுமாமா. என் கூட வா, சுத்தி சுத்தி காட்டுறேன் பா. ரேஸ்கல்ஸ், நானே சொந்த கால்ல ஆகணும். இப்படி அடுத்தவங்க கூட்டு போய் நான் பார்க்க கூடாதுன்னு இருவாரா. சரி இருந்து தொலை, இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம் பாயிட்டு பரேந்துருவா. அப்படி வானத்தை பார்த்து காத்திருந்த கிராண்ட்பா தான் இப்போ பழுத்து கொளுத்து போயிருக்காரு. அதுக்கு அடுத்த வாரமே ஆஸ்ட்ரோனட் ஆயிருப்பாரு. ஆனா விண்வெளிக்கு போற சான்ஸ் பல சிக்கல்கள்னால தள்ளி போயிருச்சு. ஏன்னா அந்த மேஜிஸ்டர் லேப்ரெட் கிராண்ட்பாவை பிளம்பரா சேர்த்தி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் பாட்டி ஒரு டைம் வந்தாங்களேன்னு யாப்பான். அது ஒரு பெரிய கதை. இப்ப சொன்னேன்னா கெவின் செத்துருவான் பாரு. பார்த்தா அவன் கொரட்டை 7 ஊருக்கு கேக்குற மாதிரி டர்ரு டர்ருன்னு விட்டு தூங்கிட்டு இருப்பான். வாட் எ மேன் பொட்டனிலியா போட்டு எழுப்புவாங்க. ஆமா கிராண்ட்பா ஜூஸ் குடிச்சிட்டாரான்னு யாப்பான். அட பாவி, நீ இன்னும் ரெஸ்டாரண்ட்ல இருந்தே வரலையா, வா தூங்க போலான்னு அடிச்சு இழுத்துட்டு போயிருவாங்க. கிராண்ட்பா அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு குட் நைட் வெர்டோனா அப்படின்னு வானத்தை பார்த்து ஃபீலிங்கா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.